ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ். இவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் முதல்ல தொலைநோக்கியை வடிவமைத்தவர், இயக்கவியல் மற்றும் சூரியமைய கோட்பாடு பற்றி சொன்னவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அறிவியல் அறிஞர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விண்வெளியில் இருக்கிற நிலா, நட்சத்திரங்கள், சூரியன் மற்றும் பிற கோள்களை கடவுளாக வழிபடுற இந்த நவீன காலத்தில் கூட மதங்கள் சில அறிவியல் கருத்துக்களை ஏற்றுக்கிறதில்லை. அப்படி இருக்கும்போது 1000 வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியலை. அப்படி இருந்தாலும் அந்த காலத்திலேயே வானியல் பற்றிய தெளிவான உண்மைகளை எல்லாருக்கும் சொன்னவர் தான் த கிரேட் சயின்டிஸ்ட் கலிலியோ கலிலி. கலிலியோ கலிலி இத்தாலியில் உள்ள பைசா நகரத்தில் 1564 பிப்ரவரியில் பிறந்தார். கலிலின்றது அவருடைய குடும்ப பெயர். இவருடைய பெற்றோர் வின்சென்சோ கலிலி மற்றும் கியூலியா. கலிலியோ கலிலி அவர்கள் தன் 5 வயதில் வீட்டிலிருந்தே கல்வி கற்க ஆரம்பித்தார். இதில் மருத்துவம் பற்றியே அதிகமாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் கலிலிக்கோ வானியல், கணிதம், அறிவியல் மீது தான் ஆர்வம் அதிகமாக இருந்தது. இவருடைய 8வது வயதில் கலிலியை தவிர மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஃப்ளாரன்ஸ் என்ற நகரத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஆனால் கலிலி மட்டும் அங்கேயே தங்கி தன்னோட படிப்பை தொடர்ந்து படித்தார். அப்புறமா 2 வருடம் கழித்து கலிலியும் தன்னோட பெற்றோர்கள் இருக்கிற இடத்துக்கு போய் வீட்டிலேயே தங்கி படிக்க ஆரம்பித்தார். தன் 11வது வயதில் முதன்முறையாக பள்ளியில் சேர்க்கப்பட்டார். கலிலி தன் தந்தையின் வற்புறுத்தலின் காரணமாக 17 வயதில் பைசா யூனிவர்சிட்டியில் மருத்துவ படிப்பில் சேர்ந்தார். இருந்தாலும் அறிவியல் மற்றும் கணிதம் பற்றியே அதிகம் படித்தார். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு நாளும் இரவில் மொட்டை மாடிக்கு சென்று வானத்தையும் நிலா மற்றும் நட்சத்திரங்களையும் பார்த்து கொண்டிருப்பார். இந்த ஆர்வத்தால தான் அவர் வானியல் துறையில் மிக அரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியிருக்காரு. இந்த நிலையில் மருத்துவ படிப்பின் மீது ஆர்வம் இல்லாமல் கல்லூரியை விட்டு வெளியே வந்தார். இதற்கிடையில் ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக பெண்டுலம் கிளாக், அதாவது பெண்டுலம் கடிகாரத்தை டிசைன் பண்ணார். இது மூலமாக பெண்டுலம் எவ்வளவு நீளமாக இருந்தாலும் அதனுடைய ஆசிலேஷன் டைம் ஒரே மாதிரியாக தான் இருக்குன்னு நிரூபித்தார். இந்த மாதிரியான பெண்டுலம் கிளாக் தான் இன்ன வரைக்கும் நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு கலிலியுடைய ஒரு ஃபேமஸ் எக்ஸ்பிரிமெண்ட், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உலகின் மிகச்சிறந்த தத்துவ ஞானிகளில் ஒருவரான அரிஸ்டாட்டிலுடைய கூற்றை தவறுன்னு நிரூபிக்கும் சோதனை தான் இது. ஒரு உயரமான இடத்துல இருந்து இருவேறு எடையுள்ள பொருட்களை தூக்கி போடும்போது 2 வெவ்வேறு காலத்தில் தரையை அடையும். இதுதான் அவருடைய கூற்று. இந்த கூற்றை பொய்யாக்குனார் கலிலி. உலக அதிசயங்களில் ஒன்றான பைசாவின் சாய்ந்த கோபுரத்தோட மேலே இருந்து 2 வெவ்வேறு எடையுள்ள குண்டுகளை தூக்கி போட்டார் கலிலி. 2 குண்டுகளும் ஒரே நேரத்தில் தான் தரையை அடைஞ்சது. ஆனால் அப்போ இருந்த காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இந்த கூற்று தான் இன்று வரைக்கும் சரியானதாக இருந்துட்டு வருது. இவருடைய ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் நாலேஜை பார்த்து பைசா யூனிவர்சிட்டி அண்ட் படுவா யூனிவர்சிட்டியில் இவரை ஆசிரியராக சேர்த்துக்கிட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக ஒவ்வொரு கான்செப்டையும் தெளிவாக சொல்லி கொடுப்பதில் சிறந்தவராக இருந்தார் இந்த கலிலி. இதற்கிடையில் 1600ஆம் ஆண்டு மரினா கம்பா என்ற பெண்ணை திருமணம் செஞ்சு கொண்டார் கலிலி. இவருக்கு வர்ஜினா என்ற மகளும் வின்சென்சிசோ என்ற மகனும் இருந்தாங்க. சில வருடங்களுக்கு பிறகு மனைவியை பிரிஞ்சு தன் குழந்தைங்களோடையே வாழ்ந்தார். இவருடைய ஆராய்ச்சியின் மூலமாக நிறைய சயின்டிஃபிக் கான்செப்ட் பற்றி ஸ்டடி பண்ணியிருக்காரு. அதில் சில கான்செப்ட்ஸ் என்னன்னா ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, அதாவது வேகம் மற்றும் திசை வேகம். நெக்ஸ்ட்டு கிராவிட்டி அண்ட் ஃப்ரீ ஃபால், பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டி, இனர்ஷியா அண்ட் ப்ரொஜெக்டைல் மோஷன். இவருடைய மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு 1609ஆம் ஆண்டு வடிவமைக்கப்பட்ட டெலஸ்கோப், அதாவது தொலைநோக்கி. இந்த டெலஸ்கோப் மூலமாக நிலாவில் உள்ள மேடு பள்ளங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணார். அதுக்கான காரணங்களையும் வெளியிட்டார். இதை தொடர்ந்து பல வானியல் தொடர்பான ஆராய்ச்சிகளை செஞ்சு ஜூபிட்டர், சாட்டர்ன், நெப்டியூன் போன்ற கோள்களை பற்றியும் ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்ஸி பற்றியும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. வானியல் பற்றிய இவர் கூறிய உண்மைகள் தான் இவர் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிடுச்சு. வானியல், அதாவது அஸ்ட்ரானமியில் பல வித்தியாசமான கருத்துக்களை கூறினார். அதில் இந்த சூரியமைய கோட்பாடும் ஒன்று. அப்போதைய காலகட்டத்தில் பூமியை சூரியன் சுற்றி வருதுன்னு நம்பப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அதுவே மத கொள்கையாக பின்பற்றப்பட்டது. அதன் பிறகு கோப்பர்னிக்கஸ் அண்ட் கெப்லர் இவங்க 2 பேரும் சூரிய கொள்கையை முன் வச்சாங்க. அந்த கொள்கைப்படி பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது மற்றும் சூரியனே இந்த யூனிவர்ஸுடைய சென்டர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சூரிய மைய கோட்பாடை தான் கலிலியும் முன்வைத்தார். அது மட்டும் இல்லாமல் இதை எக்ஸ்பிரிமெண்டலாக நிரூபிக்கவும் முயற்சி செஞ்சார்.
இது மதத்துக்கு எதிரான குற்றம்னு கூறி 1634 அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. வாழ்நாள் முழுவதும் ஹவுஸ் அரெஸ்ட், அதாவது வீட்டுக்குள்ளேயே சிறை வைக்கப்பட்டார். கலிலி சிறையில் இருந்த காலகட்டத்தில் கூட மெக்கானிக்ஸ், அதாவது இயக்கவியல் பற்றி ஆராய்ச்சி செஞ்சு அதில் ஒரு நூலையும் வெளியிட்டிருந்தார். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடிச்சிருந்தார். வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இந்த அறிவியல் மாமேதை தன் 77 வயதில், அதாவது 1642 இந்த உலகை விட்டு மறைந்தார். இவர் இறந்து 400 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இவர் கூறிய அனைத்தும் உண்மை என ஏற்கப்பட்டது. உண்மையை உண்மை என்று சொல்கிற தைரியம் அறிவியல் அறிஞர்களுக்கு மட்டுமே உண்டு. அதற்கு கிரேட் எக்ஸாம்பிள் இந்த கலிலியோ கலிலி. இன்னைக்கு வீடியோவில் தி ஃபேமஸ் சயின்டிஸ்ட் கலிலியோ கலிலி பயோகிராஃபி பற்றி தான் டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அறிவியல் உண்மை தலைமுறைக்கு சொல்வோம்.